இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சிம்பிளான யோகா போஸ். இந்த யோகா போஸோட பேர் சூப்த பத கோணாசனா. சூப்தனா தரையில படுக்கிற போது, பத கோணாசனா ஒரு பவுண்ட் ஆங்கிள். கோணம், இது கோணனா ஆங்கிள்ஸ், அதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த கோணல இருந்து தான் நாங்க திரிகோணாசனா சொல்லுவாங்க, ட்ரிக்னோமெட்ரி இங்கிலீஷ்ல. அந்த வார்த்தை எல்லாமே இதுல இருந்து தான் வந்தது. பட் இது எதுக்குன்னா, நம்ம ஆஃபீஸில் வந்து வீட்டில் வந்து நிறையவே டென்ஷன் இருக்கு இல்லைங்களா? தூங்க போகிறதுக்கும் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு மனசுலையும் அப்படியே ஓடிட்டே இருக்கும். அந்த ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியல, மனசை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியல. ஸோ இந்த போஸ் எடுத்தால் த பாடி வில் ஸ்டார்ட் டு ரிலாக்ஸ் a little bit, மைண்ட் வில் ஸ்டார்ட் டு ரிலாக்ஸ் டீப்லி. ஸோ தூக்கமும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஸோ லெட்ஸ் see the pose. இந்த போஸ் நீங்கள் பெட்டில் பண்ணலாம், இல்லைனா தரையில் பண்ணலாம். வாட் எவர் இஸ் ஈஸி, ரெண்டும் ஓகே. எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த கால் ஒரு நமஸ்தே, கையை ரெண்டு கையும் இப்படி எடுத்துன்னு வருவோம் இல்லைங்களா? அது மாதிரி காலை நமஸ்தே எடுக்கிற மாதிரி ரெண்டு பாதமும் தொட்டு முட்டியை இந்த மாதிரி சைடில் விரிச்சிட்டு யூ ஹாவ் டு ஜஸ்ட் லை டவுன், பின்னாடி படுத்துக்கோங்க. உங்கள் கை இதர் ஒன்று ஹார்ட்டில் வச்சு இன்னொரு வயரில் வைக்கலாம், இல்லைனா சைடில் இது மாதிரி ஒரு பேர்டோட விங்ஸ் மாதிரி வைக்கலாம். சில பேருக்கு மேலே எடுத்துன்னு போகிற மாதிரியும் வைக்கலாம். மேலே எடுத்துன்னு போனால் அதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைன் நல்லாவே நேராக இருக்கலாம். சரிங்களா? ஸோ உங்கள் இஷ்டம், வாட் எவர் இஸ் கம்ஃபர்டபுள். இந்த போஸ் திருப்பியும் ஒரு 5 breaths-க்கு எடுத்துன்னு வரணும். சரிங்களா? அஞ்சு பிரெத் எடுத்த உடனே உங்கள் ரெண்டு முட்டியும் கிட்ட எடுத்துன்னு வந்துட்டு காலை தரையில் வச்ச உடனே ரெண்டு முட்டியும் ஒரு சைடில் எடுத்துன்னு வரணும். லெஃப்ட் ஆர் ரைட், வாட் எவர் இஸ் கம்ஃபர்டபுள். கையை வச்சு உடம்ப ஸ்லோவாக புஷ் பண்ணி திருப்பியும் உட்காரலாம். ஸோ சூப்த பத கோணாசனா நம்ம ஹிப்புக்கும் லோவர் பேக்குக்கும் நிறையவே பெனிஃபிட் கிடைக்கும். நாட் ஓன்லி தட், மனசும் நல்லா சாந்தியாக இருக்கும். ஈஸியாக யூ கேன் கோ இன் டு அ ரெஸ்ட்ஃபுல் ஸ்டேட். நிறையவே மனசில் ஓடிட்டு இருந்தால் திஸ் இஸ் அ குட் போஸ் டு டூ, வேர் மைண்ட் நல்லாவே சாந்தமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.